வேண்டும். ஏதாவது ஒண்ணு நிலத்தை பிடிச்சுன்னா போதும், பல கெடுதல் தானா நீங்கி போயிடும். காட்டுல தில்லி கிள்ளி கொலை பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன். ஒரு சன்னியாசி வந்தால் தெரியவா, உபதேசம் பண்ணம்னா, நீ ரொம்ப மகாபாரதி, உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்னா. அதுதான் எதையாவது நீ இந்த தப்பெல்லாம் விட்டுட்டு உபதேசம் பண்றேன்னா, நான் 200 பேர்களுக்கு ஆகாரம் போட்டாகணும். எங்க அப்பா அம்மா அவளோட கூட பிறந்தவாள், என்னோட கூட பிறந்தவா 20-30 பேர்கள், எங்களுக்கெல்லாம் பிறந்திருக்கிற வசங்க 100-150 பேர்கள், இத்தனை பேருக்கு நான் ஆகாரம் போடணும், திருட்டு திரட்டு இதெல்லாம் பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கு. கொலை பண்ணினா ஏதாவது ஒரு தப்பையாவது நீ விடு, நான் சிறிது காலம் கழிச்சு நானா உனக்கு உபதேசம் பண்றேன்னா. கள்ளுக்குடிய விடுனாள், என்னால முடியாதுன்னா. கொலை பண்றதை விடுனாள், விட முடியாதுன்னா. பொய் சொல்றதை விடுன்னா விட்டு விடுறேன்னா. நிஜத்தை பிடிச்சு விட்டான், திருட்டு போட்டார். தெளிவா திருட்டா இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னு வச்சு விட்டான். ராஜாங்கத்துல அமாவாசை அன்னைக்கு திருடுறதுக்காக போனான். 12 மணிக்கு போஜ ராஜாவுடைய ராஜ்யத்துல போய் ஒரு சத்திரத்து மேலே படுத்துருக்கான். மழை தூத்தல் தூரின் இருக்கு. ராஜா பைத்தியக்கார மாதிரி வருஷம் போட்டு அப்படி ஊர் சித்திரத்துக்கு இந்த ராஜாக்கள்லாம் அவளே நேர சிஐடி போலீஸா வருவார். வந்தா இவன் எழுப்பினாள், படுத்துட்டு இருந்தா இவன் தூங்கல. நீ ஆறுன்னு காட்டாள். யாரோ வழிபோக்கன்னா இல்லை சொல்லு ஆறுன்னு காட்டாள். இப்படி கேட்காதீங்கோ, நான் பொய் சொல்ற வழக்கம் இல்லை, நான் நஜம் சொல்றோம், என்னை இப்படி நிபந்தம் பண்ணி நீ கேட்கறியேன்னா. அவனுக்கு ராஜான்னு தெரியாது. சொல்லு குத்தம் இல்லைன்னா, நான் திருடன் தான், நானும் திருடன் தான், உனக்கு ஒத்தாசம் பண்றேன். எங்க திருட போறேன்னா, போஜ மகாராஜாவுடைய அரமனையை திருட போறேன் சொன்னா, நான் அங்க வேலை பார்த்திருந்தவன். இப்போ நான் திருடு பண்ணதுனால என்னை விலைக்கு விட்டா. இந்த இடத்துல ரத்னங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும், அங்க போய் திருடுனா. அந்த ரூமை காண்பிச்சு கொடுத்துட்டான். அங்க எல்லா ரத்னங்கள்லாம் வச்சிருப்பாள், எனக்கு தெரியும், நீ போய் திருடன்னு விட்டா. அவன் கண்ணை வச்சு அங்க போய் திருடின்னு வந்தான். இவன் கேட்டான், எனக்கு பாதி தந்துடணும்னு சொன்னான். ராஜா தந்துடனேன்னு போட்டான். இவன் இங்க சத்திரத்திலேயே ராஜா உட்காந்துருக்கான். அவன் சத்தியத்தை பரீட்சை பண்ணுவோம்னு அங்க போய் பார்த்தான். கண்ணை வச்சான், உள்ள போய் ஒரு பொட்டியை உடைச்சான். 3 ரத்னம், விலமதிக்காத ரத்னம் இருந்தது. 2 ரத்னத்தை எடுத்துனா, ஏன்னா அவனுக்கு பாதி தரோம்னு சொல்லியிருப்போம். 3 கொண்டு போனா உன்னை உடைக்கணும், ஆகினாலும் ஒன்னு அங்க வச்சு விடுன்னு 2 எடுத்துன்னு வந்தான். ராஜாட்ட உன்னை கொடுத்தான். நீ எனக்கு தந்து சொல்லி கொடுத்தியே, 3 இருந்தது, ஒன்னு அங்க வச்சுட்டேன், என்ன பாதியா பண்ண முடியாதுன்னு நான் ஒன்னு எடுத்துனேன், உனக்கு ஒண்ணு கொடுத்தேன்னா. உன் அட்ரஸ் என்னன்னு ராஜா கேட்டான். திருடனுடைய விலாசம் விசாரிக்கலாமா நீங்க அப்படின்னு சொன்னான். இல்லை, நீ சத்தியம் சொல்றவன் பொய் சொல்லப்படாது, நிஜத்தை சொல்லு, நான் போலீஸ்ல காட்டி கொடுக்கலன்னு சொன்னான். காட்டுல இந்த புதருக்குள்ளே ஒரு குகையில இருக்கும், நாங்க 200-300 பேர்கள் சொல்லிட்டு போட்டான். ராஜா செருத்தான்னா அவனை போய் சொல்லிட்டு போய் ஸ்நானம் மட்டும் ராஜா படுத்துன்னு விட்டான். பெரிய காலம் 4 மணி ஆச்சு. காவக்காரெல்லாம் எல்லாருமா கத்தலாம், திருட்டு கண்ணை வச்சாச்சு. மந்திரி போய் கூப்பிட்டான். மந்திரி ராஜாட்ட சொன்னா, நீ போய் பாருன்னா. மந்திரி போய் பார்த்தான். பார்த்தா 3 ரத்னம் உயர்ந்த ரத்னம் இருக்குன்னு மந்திரி தெரியும். 2 காணம், ஒன்னு எடுத்து இடுப்புல சொல்லினான் மந்திரி. ராஜாட்ட ஒரு 3 ரத்னம், விலமதிக்காத ரத்னம் வச்சிருந்தமே, அது காணும்னா. சரிதான் போலீஸை விட்டு விசாரிச்சு விட்டான் ராஜா. இவன் மந்திரி வீட்டு கொண்டு போய் உள்ள வச்சு விட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு மாசமா பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ராஜா சொன்னா, காட்டுல ஒரு புதர்ல திருடன் இருக்கான்னு எனக்கு தோன்றுது, வேட்டையாட போன போது பார்த்தேன், அவனை பிடிச்சு கொண்டான். 1 மாதம் கழிச்சு அவனை பிடிச்சு கொண்டு வந்தான். கொண்டுதான் மகாராஜா சிம்மாசனம் உட்காந்துருக்கான். அவனை அடிச்சான். அவனை அடிக்காதே என்னார் ராஜா, அடிக்காதே, அவனை தொடாதே இருக்கார் சொல்லுடா. அவன் சொன்னான், நான் தான் திருடினேன், 2 ரத்னத்தை திருடினேன், 3 இருக்கிறவங்க 2 திருடினான்னு மந்திரி போய் அடிச்சான். அடிக்காதே நான் ராஜா மறுபடியும் சொல்லட்டோம்ல. 3 இருந்தது, எனக்கு தந்து சொல்லி கொடுத்தான். 6 சொல்லி கொடுத்தான். அவன் விலாசம் விசாரிக்கல. அவன் இந்த ராஜாங்கத்துல வேலை பார்த்தேன், இப்ப நான் விலகிட்டேன், நானும் திருடன்னு சொன்னான். அவனுக்கு பாதி தரேன்னு சொல்லியிருந்தேன், அதனால 2 ரத்னத்தை எடுத்துன்னு போனேன். உன்னை வச்சு விட்டு இந்த 1 ரத்னம் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டார். அவன் திருடன். உடனே மறுபடியும் அடிக்க போனான். கூட்டதான் பாக்கி 2 இருக்குன்னு மந்திரி. அடிக்காதே, நான் முதல் குத்தவாளின்னு தன்னுக்கு எடுத்து வச்சான் ராஜா மடியிலேருந்து ரத்னத்தை. 2வது குத்தவாளி திருடன் தான், 3வது குத்தவாளி நீன்னா மந்திரி. போய் கொண்டு ஆத்துல போயின்னா பேசாம கொண்டுதான் ராஜினாமா கொடுத்தான். இவனை மந்திரியா வச்சுட்டா அவனை போய் சொல்லிட்டான். கொலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் அப்புறம் இந்த ஒரு சத்தியத்தை அவன் பிடிச்சின்றதுனால அப்புறம் கொலை குடி இடி எல்லாம் சகலமும் விட்டுட்டான். அவன் மந்திரி பதவி கொடுத்த உடனே அப்படி ஆயிட்டான். அது மாதிரி ஒரு நல்லது, அது ஊர் மூக்க நம்ம நிந்திக்கிறார். ஆகையினால சத்தியம் சத்தியம் ஜனை
மூக்கு அவனுக்கு சத்திய தபஸ்ன்னு சத்தியவரசன்னு பேர் வந்துட்டான். ஜனை ரொம்ப அழகா அம்பாளுடைய மந்திரத்தால அவன் க்ஷேமத்தை அடைய போறது இப்ப நிமிஷத்துல சொல்லி போறேன். இந்த சரித்திரத்தை இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஒருத்தரம் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கணும். மந்திரம் ஜபிக்க முடியாதவாள் ஒரு தீபங்கள்ல படங்கள்ல பூஜை பண்ணணும். அவ பெரியவாள் பண்ற மகாயாகத்துல வந்து கலந்து கொள்ளணும். அவ வாக்கால சில நிமிஷங்கள் பேசணும். உடனே சௌந்தரம் கைலாசம் ஊர்கள் பேசணும். 5 நிமிஷத்துல பூர்த்தி பண்ணி போறேன். நாளை தினம் அது அவசிஷ்டம் ஏதாவது இருந்தா நாளைக்கும் சொல்லுவேன். அம்பாளுடைய சரித்திரம் பல சரித்திரம் இருக்கு. நான் விஷயம் ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவண மாத்திரத்தினால குடும்பத்தில் உள்ள சுமங்கலி கோபம் முதலிய தோஷங்கள்லாம் போயிடுங்கிறாள். தேவி பாகவத ஸ்ரவணத்தை ரொம்ப பெரிசா சொல்லியிருக்காள். அது ரொம்ப அழகான முறையில ரத்னமயில்வாள் நடத்துறாள். இது பகவத்கீதை சொல்றதா இருந்தது. அது என்னமோ அம்பாளுடைய மகாயாகம். லட்சுமணியருடைய பத்னி இந்த இடம் இந்த இடத்தை அவளுக்கு தான் கொடுத்துருக்கா. ரத்னமயில்வாள் லட்சுமணியருக்கு. அவ பத்னி இங்க அம்பா தேவி பாகவதம் சொல்லணும்னு சொன்னாள். ஒரு சுமங்கலி வாயில அப்படி வந்து புகுந்து அம்பாள் சொல்ல முடியாது பண்ணினாள். உடனே எனக்கு எழுதினால் அப்படியே தேவி பாகவதமே சொல்றேன்னு சொன்னேன். ரொம்ப அவசியம் எல்லாரும் கேட்டு தேவத்தை அடையணும். ஆமா, சௌந்தரம் கைலாசம் முதல்ல பேசட்டோம்னு பெரியவாள் சொல்றாள். அந்த அம்மா வந்து அம்பாளுடைய அம்சம் புரிந்தவர்கள். ரொம்ப நல்ல உள்ளம். நித்தியம் முருகனை ஆராதிச்சு திருட்டுனால ஏற்பட்ட தோஷம் நம் பிரம்மஹத்தி கோஹத்தி சுராபானம் குழந்தை கொள்றது முதலிய பாபங்கள்லாம் இந்த கோட்டி ஹோமத்தால போதுதான். அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் பெரியவாள் இந்த கிளத்தை கொண்டு ஹோமம் பண்றாள். நடுப்புற சொன்னாலே திலஹோமம் கோட்டி ஹோமத்துல சொன்ன மந்திரம் தான் இது. சோரஸ்யான்னம் அவஷ்டாத்தம் பிரம்மஹா குருதல்பக கோஸ்தேகம் சுராபானம் பூணஹத்தியா குழந்தை கொள்றது. குழந்தை பிறக்காம தடுக்கிறதுக்கு பாருங்க ஒரு குழந்தை கொள்றா போலகா. அது மாதிரியான தோஷங்கள்லாம் விலகிறதுன்னு சொல்றாள். பெரிய மகாபதி பெரிய மகாயாகம். அவளை போன்ற பெரியவாள் தான் இது மாதிரி காரியத்தை பண்ண முடியும். அவளுடைய ஆஜ்ஞைக்காகத்தான் எல்லாம் தானா அங்கங்க அப்படி எப்படி நடக்கிறது. அவளை அண்டினவாள்லாம் க்ஷேமமா இருக்காள். க்ஷேரத்திலிருந்து அர்த்தநாத்தியார்னு ஒரு பக்தர் வந்திருக்கார். எனக்கு ரொம்ப நாளா அவ வண்டிவாள் பெரியவாளத்துல என்ன இல்லாத பக்தி அவருக்கு மகாட்சேமமா இருக்கார். அவர் ஒன்றி நினைச்சா இந்த கோட்டி ஹோமம் பண்ணி வச்சுடுவார். பெரியவாளுடைய எண்ணம் அப்படி இல்லை. எல்லாருடைய திவ்யம் சரணம்னு எண்ணம். மகான்கள் தான் அப்படித்தான் இருப்பாள். இந்த பெரிய எங்க தோப்பனா சொல்வாள், பாரிஜாத்த மரத்தை ரொம்ப ஆசைக்கப்படாது, தானா உதிர்ந்த புஷ்பத்தை எடுக்கணும் பாள். அது மாதிரி தர்மம் பண்றவாளை போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி எண்ணம் கொண்டவாளவா லவனாவா சத்தியார்த்த சொல்லா இந்த கோட்டி ஹோமம் அவர் ஏகதேசமா பண்ணி வச்சுடுவார். அவளுடைய அனுகிரகத்தால் எத்தனையோ க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காளவாள். அப்படி இல்லாம இருக்க அவ வந்து எல்லாருடைய திரவியமும் சாரணம். அவ ஏதோ ஒரு கருவிதான். அவளுக்கும் இந்த ஹோமத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. வாஸ்தவம் அது. அவ மனசு அப்படிப்பட்ட ஒரு நிலையில உள்ளதுதான். அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் வரணும்னு எண்ணம். அது மகான்கள் அப்படித்தான் நினைப்பாள். லோகம் மூக்க க்ஷேமத்தாட்டணும். பிரகலாதன் சொன்னாள், எத்தனையோ பேர்கள் மௌனவிரதம் வச்சிருந்து காட்டுக்கு போடுறாள். எனக்கு அப்படி போக இஷ்டம் இல்லை. தூங்குறவனெல்லாம் எழுப்பி கரையத்தனம்னு என்னுடைய இஷ்டம். மௌனம் சதந்தி விஜனே ஜனமில்லாத இடத்துல மௌனம் வர வச்சுனுட்டா பரார்த்த நிஷ்டா. அவ புரத்தியார கரையற்றவாள் சுயநலம் உள்ளவாள். எனக்கு அப்படி உத்தேசம் இல்லை. தெருவுக்கு தெருவு பூந்து தூங்குறவெல்லாம் எழுப்பி சொல்லு ஹரிநாமா சொல்லுன்னு இல்லாம சவுக்கால் அடிக்கணும். அப்படி நாமா சொல்ல சொல்லி ஒருத்தனையும் விடாம எனக்கு கரையத்தனம்னு எண்ணம்னார் பிரசாதன் பாகவதத்துல.